Hello everyone. We are discuss about some important question for diastereomers. First one, diastereomers are stereoisomer that are நமக்கு diastereomerனா என்னன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் அண்ட் நாட் எ மிரர் இமேஜ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். செகண்ட் ஒன், which of the following statement about diastereoisomer is correct? Option A, they have identical physical and chemical properties, not identical, different. Option B, they differ in physical properties like melting point and solubility. Option B is correct one. Option C and option D also wrong answer. Option B is correct. Third one, diastereomers include which of the following? Diastereomer is cis and trans, exo and endo, erythro and trio. These all are diastereomers. இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஏன் ஜாமெண்ட்ரி, ஒருவேளை நமக்கு சிஸ் டிரான்ஸ் கொடுக்காம ஜாமெண்ட்ரி கொடுத்தாலையும் நமக்கு வந்து டயஸ்டீரியோமர் தான். ஏன்னா ஜாமெண்ட்ரியில தான் வந்து சிஸ் பிளஸ் டிரான்ஸா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டயஸ்டீரியோமர்ஸ்? ஆப்ஷன் ஏ R2 butanol and S2 butanol. Option B is RR tartaric acid and SS tartaric acid. This is for enantiomers. Option C, RR tartaric acid and meso tartaric acid. Option D is R lactic acid and S lactic acid. Option C is right answer. Why? Because இப்போ பார்த்தோம்னா COOH, OH, H, இங்கே OH, இங்கே H, இங்கே COOH. இப்போ இது வந்து டாட்டாரிக் ஆசிட். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே 1, 2, this is 3, இது 4. அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து S கன்வெர்டட் டு R வருதுங்களா? சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தா 1, அதுக்கப்புறம் 2, இது 3, இது 4. இப்போ இது பார்த்தோம்னால நமக்கு S வருது கன்வெர்டட் இன்டு R. ஏன்னா ஃபோர்த் பீரியாரிட்டி குரூப் வந்து நமக்கு வந்து வெர்டிகலாக இருக்கணும். ஆனால் ஹரிசாண்டல் இருக்கும்போது நம்ம வந்து கான்ஃபிகரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது மீசோ டாட்டாரிக் ஆசிட். மீசோன்னா சேம் சைடு இருக்கிறது. நம்மளுக்கு எவோ அண்ட் பிலோ எண்டு டு எண்டு குரூப் ஆல்சோ சேமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் மீசோ. இங்கே ஹெச், இங்கே ஹெச், ஓஹெச், ஓஹெச். இங்கே பார்த்தோம்னா வந்து சேம் 1, 2, 3, இது 4. இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது ஆப்ஷன்னா ஆர் கன்வெர்டட் இன்டு எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கன்வெர்டட் இன்டு ஆர். இப்போ நமக்கு ஒரு குரூப் எடுத்துக்கணும்னா ஆர் எனி ஒன் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா SR இந்த மாதிரி வந்துட்டா இது வந்து டயஸ்டீரியோமர்ஸ். ஒருவேளை ஆர் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து எனன்சியோமர். Option C is correct answer. Fifth one, diastereomers differs in optically rotation only. Physical properties like boiling point, density and solubility. Option C, connectivity of atoms. All the above. நம்ம கேட்டுங்கிறது வந்து டயஸ்டீரியோமர்ஸோட எதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி, சாலிபிலிட்டி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், which statement about diastereomers is false? They are stereoisomer. This is correct.
They are not mirror image. This is also correct. They always exist in the pair only. This is wrong. Option D, they can have more than one chiral center. This is also wrong. Sorry, this is also right. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கானா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் டயஸ்டீரியோமர் கேட்டிருக்கான். நம்மளுக்கு இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா நமக்கே தெரியும் டயஸ்டீரியோமர் அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்டீரியோ ஐசோமராக தான் இருக்கும். மிரர் இமேஜ் இருக்காது. மோர் தேன் ஒன் கைரல் இருக்கணும். ஒரு கைரலுக்கு மேலே இருந்தால் தான் அது நமக்கு டயஸ்டீரியோமராக வரும். அதனால ஆப்ஷன் சி இஸ் த wrong answer but correct for this question. In 7th one, in which of the following cases do diastereomers usually arise? இப்போதான் நம்ம பார்த்தோம் டயஸ்டீரியோமர்னா நமக்கு chiral center more than one இருக்கணும். The molecule with only one chiral center, this is wrong. Molecule with two or more chiral center, this is right one. Option C, molecule without chiral center, this is also wrong. If achiral molecules only, this is also wrong. Option B is correct answer. That's all. Thank you.